உங்க பற்களுக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்கா? எதனாலன்னு பார்ப்போமா? ஹலோ, ஐம் டாக்டர் கெட்ஸ் ஹியர் ஃப்ரம் டாக்டர் கெட்ஸ் டென்டிஸ்ட்ரி. இந்த பற்களுக்கு இடையில இந்த மாதிரி கேப் இருக்குது அப்படின்னா, இது பேர் வந்து மிட்லைன் டயஸ்டிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நம்ம பொறக்கும் போதே நம்மளோட மேல் தாடைகள் வந்து தனித்தனியா வளர்ந்து ஃபியூஸ் ஆகும். அந்த மாதிரி ஃபியூஸ் ஆகும்போது ஒரு சின்ன கேப் ஏற்படும் போது இந்த மாதிரி 2 பற்களுக்கு இடையிலயும் கேப் உருவாகும். 2வது ரீசன் வந்து நம்மளுக்கு ஏற்படுற ஒரு சில பழக்கவழக்கங்கள். அதாவது வந்து நம்ம சின்ன வயசுல விரல் சூப்பியிருப்போம். அப்படி இல்லையாவது ஏதாவது ஒரு பொருட்கள வந்து நம்ம கடிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால, ஹேபிட்ஸ்னால வரக்கூடிய கேப்ஸ். இதுவும் இல்ல அப்படின்னா, 3வதா என்ன காரணம் அப்படின்னா, நம்ம 2 பற்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தசை. இது வந்து ஹை ஃப்ரீனல் அட்டாச்மெண்ட்னு நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும்போது, அந்த 2 பற்களுக்கு இடையில கண்டிப்பா கேப் வரும். ஸோ முதல் 2 காரணங்கள் வந்து நம்ம கிளிப் போட்டாலே சரியாயிடும். ஆனா 3வது காரணம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீனெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்பிள் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணும்போது, அந்த 2 பற்களுக்கு இடையில இருக்கிற அந்த கேப் வந்து கண்டிப்பா க்ளோஸ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.